பாசுரம் இவையெல்லாம் பைந்தமிழ் பாடல்கள் மட்டுமல்ல, அப்பெருமக்கள் கொண்ட இறை அனுபவத்தை யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற பெரும் நோக்கிலே பாடல்களாக வடித்து தந்தார்கள். அந்த வகையிலே நம்முடைய சித்தர் பெருமான் அவருக்கு ஏற்பட்ட இறை அனுபவத்தை, சிவ அனுபவத்தை செந்தமிழிலே அழகாக கவித்தொகை என்ற பெயரிலே தந்திருக்கின்றார்கள். இறை அனுபவம் எதையும் அவர் பேனாவும் பேப்பரும் கையில் பிடித்து யோசித்து எழுதவில்லை. தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உடனுக்குடன் அப்படியே பாடல்களாக வடித்து தந்திருக்கின்றார்கள். இதனை படிக்கும் போது நமக்கும் அத்தகைய ஒரு இறை அனுபவம் ஏற்படுவதை போல் உணர்கின்றேன். அருமை. 4 பாயிண்ட் மட்டும் பேசுறேன். சிந்தனை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வேறு வேறு ஆசை கொள்ளும் விந்தையான பாண்டமே, 6 வாயு கொண்ட அழுகின் 6 பிண்டமே. இதெல்லாம் சித்தர்கள்லாம் சொன்னதுதான். அதெல்லாம் சொல்லிட்டு 6 கடல் நாடு சென்று ஆழ்ந்தமிழ்ந்த போதிலும் கூறுகின்ற கொள்ளு நீர் கொண்ட வினை மாறுமோ? எப்படி மாறும்? வேறு வேறு சிந்தனை விட்டொழித்த பின்னரே நீர் பூசும் ஈசன் போட்டு தேரும் வகை காணலாம். சத்திய வசனம். யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே, அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் என்று சொன்னார்கள் அல்லவா? எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்கள் சிந்தையிலே கொள்ளுங்கள், வந்து நிற்பது சிவபெருமான் என்று சொன்னதை போல் இறை அனுபவத்தை உள்ளத்திலே சிவனை உண்மையாக பூசித்தால் அன்றி 6 கடல் எங்கு சென்று மூழ்கினாலும் தலை நனையுமே தவிர பாவம் கரையா என்று உறுதிபட சொல்லி உள்ளார்கள். அது இறை அனுபவம், சத்திய வார்த்தை. இன்னொன்று எது பிழை? ரொம்ப நிறைய சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 4 வரை சொல்றேன் பாருங்க. அன்பு வழி பண்பு வழி ஆற்றல் தரும் சிவமே, முன்கருணை உள்ளத்தில் உழவுகின்றேன் சிவமே, என் வழியை உன் வழியில் இயக்குகின்ற சிவமே. சரண்டர் himself to சிவன். என் வழியை உன் வழியில் இயக்குகின்ற சிவமே, பொன்மலை வெண்பனி பதம் தரும் சிவமே. இவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. மாணிக்க வாசகர் சொன்னார், சிவபுராணத்தை சொல்லும் போது சிவனவன் என் சிந்தையில் நின்றதனாலே அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினால்தான் பாட முடியும். எப்படி பாட முடியும்? அந்த சிவன் அருளாலே, சிவனவன் என் சிந்தையில் வந்து நின்ற காரணத்தினால் தான் அவன் அருளாலே நான் பாடினேன் என்று சொல்கின்றார். அப்படி அந்த செந்தழல் வண்ணன் என் சிந்தையிலே இருக்கின்ற காரணத்தினால் தான் இதனை நான் செந்தமிழில் படைத்திட்டேன் அருந்தெளிவி என்று பிரகடனம் அல்லவா செய்கின்றார். இந்த பாடல்கள் மூலம் உச்சபட்ச பக்தியின் வெளிப்பாடு உணர்ந்து படிக்கும் போதுதான் தெரியும், திணித்து போகும். இன்னொன்று பாருங்கள், ஆடலான் ஆட்டம், அற்புதமான பாட்டு. ஆனந்தம் கொள்வாய் மனமே சிவனின் ஆனந்த தாண்டவ அற்புதம் கண்டேன் என்று அப்படி சொல்லிட்டு ஒரு 16 வரி, ஜஸ்ட் 4 வரி சொல்றேன் பாருங்க. இடையினில் புலி உடை மார்பினில் புலி இடை விடையது உடன் வர நந்தியின் மத்தளம் திருவடி சிலம்பொலி வெண்ணிற சங்கொலி சக்தியின் கரவொலி திரிபுர நாட்டியம். எப்படி வார்த்தையெல்லாம் வந்து விழுது பாருங்க. பேனா பேப்பர் குடிச்சிட்டு அப்படி யோசிக்கல. அந்த சிவ அனுபவத்தில் அப்படி மனசுல வந்து வார்த்தை கொட்டது. அந்த வார்த்தை அப்படியே கொட்டாரு பாருங்க. அப்பர் பெருமான் சிவபெருமானை நேரில் கண்டு பாடும்போது சென்னியிலே கொன்றை கண்ணி கண்டேன், சிந்தையிலே சிவனை நான் கண்டவாறே என்றல்லவா சொன்னார். அந்த சிவனை நான் எப்படி கண்டேனோ அதை அல்லவா நேரிலேயே கண்டேன் என்று. அப்படி அந்த ஆழ்ந்த இறை அனுபவத்தின் வெளிப்பாடு ஒவ்வொரு பாடலிலும் மிக அற்புதமாக சொல்லி உள்ளார்கள். நான் படித்து சிரித்து போனேன். திருவழி மௌனத்தை பற்றி சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு. கண்டவர் பிண்டிலர் விண்டவர் கண்டிலர் இருந்தாலும் இறை அனுபவம் உள்ளத்தில் பிரவகித்து வரும்போது
நம்மள அறியாம சில வார்த்தைகள்லாம் வந்து விழும். அப்ப ஐயா அறியாம வந்து விழுந்த வார்த்தைகள் அவர் எதுவும் மெனக்கட்டி எழுதல, தெரியுது, படிக்கும் போதே தெரியுது இல்ல. பாருங்க, மதிசடை எரி சுடர் அருளுடை பரமன் விதி வழி கொடுப்பதம் அவனது நிலைகள் மதி வழி அறிவதும் அவனது அருளல் முதுமொழி இதுவென புரிவது தெளிதல். இதுதான் மொத்த சாராம்சம். இதுதான் பேசாது முடிவான முடிவு. பேசாது பேசாதது மௌனமே நன்றன. பேசாது பேசாதது இதுதான் இனிதென. பேசாது பேசாதது முடிந்ததே முடிவுதான். பேசாது ஆசா நிகழும் துகளாயினத்தின் பேச அனுபூதி பிறந்ததுவே என்று சொன்னாரே அருணகிரிநாதர். அந்த சித்தர் பெருமானுக்கும் நம்முடைய சித்தர் பெருமானுக்கும் வெண்மொழி அளவும் வேறுபாடு இல்லை. ஆன்றறிந்தடங்கிய கொள்கை சான்றோர்கள், இறை அனுபவத்தில் திளைத்தவர்கள், யாம் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும், சிந்தையிலே சிவனை கொள்வீர் என்று தெளிவுபட சொல்கின்றார்கள். இந்த நூலினை மதிப்புரை செய்கின்ற பாக்கியத்தை தந்தமைக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி அமைக்கின்றேன். வணக்கம்.